அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்துமே ஞாபகப்படுத்துகிற ஒரே ஒரு விடயம், சர்ஃபான் BA vlog, சர்ஃபான் vlog BA2 நம்மளுடைய 2 சேனலும் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் புதிய சேனலான சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற இந்த புதிய சேனலில் தான் உங்களுக்கு தொடர்ந்து செய்திகளை தந்துகிட்டு இருக்கிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. பார்க்கலாம். முதலாவதாக குவைத்துடைய டினார் மதிப்பு. குவைத்துடைய டினார் மதிப்பில் ஒரு தினாரின் மதிப்பு இலங்கைக்கான ரூபாய்கள் 950 ரூபாய் 1% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274 ரூபாய் 65% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 945 ரூபாய் 71% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 275 ரூபாய் 55% உள்ளது. அதே போல் அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு 20,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 277 ரூபாயும், 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 275 ரூபாயும் வழங்குறாங்க. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 970 ரூபாய் மட்டுமே வழங்குறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா 276 ரூபாய் 80% வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் இலங்கைக்கு 30,000 ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள், அதாவது 30 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 972 ரூபாய் 25%, 50,000 ரூபாய் அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 961 ரூபாய் 4%, 953 ரூபாய் 71% வழங்குறாங்க 1 லட்சம் ரூபாய் அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல் நீங்கள் 100 தினாருக்கு மேற்பட்ட கணக்குகளுக்கு பணம் அனுப்பும்போது நிச்சயமாக அதை விட ரேட் கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 275 ரூபாய் 80%, இலங்கைக்கு 958 ரூபாய் 40% வழங்குறாங்க 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தான் UAE எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் தொடர்ந்துமே உங்களுக்கு தெரிய தாருது. முக்கியமாக இலங்கைக்கு குறைந்தது நீங்கள் ஒரு 300-400 தினார் பணம் அனுப்புகிறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு UAE எக்ஸ்சேஞ்சில் சிறப்பான ரேட்டை செஞ்சு விட்டுருவாங்க. என்ன காரணம்னா மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட நீங்கள் 300-400 தினார் அதிகமாக அனுப்பும்போது உங்களுக்கு 10 ரூபாய்க்கு மேலே அதிகமாக கிடைக்குது UAE எக்ஸ்சேஞ்சில் மட்டும்தான். நீங்கள் தொடர்ந்துமே UAE எக்ஸ்சேஞ்சை ட்ரை பண்ணுங்கள். 300-400 தினார் அனுப்பக்கூடியவங்களாக இருந்தால். ஆனால் ஒரே ஒரு விடயம், மக்கள் வங்கியை தவிர்த்து மற்ற வங்கிகளுக்கு தான் இந்த ரேட் கிடைக்கும். மக்கள் வங்கிக்கு ரேட் கம்மி. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல தான் எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் பணம் அனுப்பி முடித்ததும் தயவுசெய்து பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. குறைந்தது 30 நிமிடத்துக்குள்ளே நீங்கள் பிழையாக இருந்துச்சுனாலும் உடனே ரீஃபண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னும் தாமதமாகும். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப 1 தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. UJ எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் 1 தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் 1 தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், UJ, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் எஸ்டேட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. அதே போல் இப்போதைக்கு வரைக்கும் கட்டணத்தில் மிகவும் கம்மியாக அறவிடுறது பார்த்தீங்கன்னா ARY எக்ஸ்சேஞ்ச். இப்போ ரீசெண்டாக கூட சிட்டியில் மாரியாவில் பார்த்தீங்கன்னா 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக அறவிட்டு இருந்தாங்க. ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட பெஸ்ட்டான ரேட் தான். 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகள், அதே மாதிரி இந்தியாவுக்கும் 1 லட்சம் ரூபாய்க்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு. அதே போல தான் மெசேஜ்கள் மூலம் உங்களுக்கு நிறையவே மெசேஜ் வரும் ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லேருந்து.
அப்படி மெசேஜ் வரும்போது அவங்க ரேட் அனுப்பும்போது அந்த ரேட் வந்து எத்தனை தினாருக்கு அந்த ரேட் பெறுமதி ஆகும் அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பலருமே வந்து அவங்க போட்டுக்கிற ரேட்டை பார்த்துட்டு உடனே போய் என்ன செய்கிறாங்க 100-150 தினார்னு அனுப்பிடுறாங்க. ஆனால் அனுப்பி வச்சுட்டு பில்லை பார்க்கும்போது தான் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படின்னு பார்த்தா அது வந்து லிமிட்டட் ரேட் தான். எவ்வளோக்குள்ளே அந்த ரேட் இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பாதிக்கிற பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே போல் பணிப்பெண்களுக்கு இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க ஓட்டுநர்களே. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 805 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 105 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 214 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 26 தினார் 406 ஃபில்ஸ். இந்த நாட்களில் தங்க விலை அதிகமான நிலையிலே தான் இருக்குது. நாட்டோட விலையை கம்பேர் பண்ணி பார்த்து நாட்டோட விலைக்கு இங்கே சரியாக இருந்துச்சுன்னா வாங்குங்க. கடைசி வாய்ப்பு. அதே போல் மனித வளத்துக்கான பொது ஆணையகத்தின் மிக முக்கிய எச்சரிக்கை. 9132 பேர் இதுவரைக்குமே அவங்களுடைய குடியுரிமையை பறி கொடுத்துருக்குறாங்க. இந்த கடைசி வாய்ப்பை வந்து வழங்கியிருக்கிறாங்க மனித வளத்துக்கான பொது ஆணையகம். இப்போவே ரிலீஸ் எடுக்கலாம், மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கும் நாடு கடத்த வேண்டிய சூழல் தான் வரும். கஃபீல்கள் வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்றது தான் தெரியல. 7வது ரிங் சாலை 2 உயிர்கள் பலியாகின, 5 பேர் படுகாயம். பாடசாலைகளுக்கு 3 முறை ஃபிங்கர் பிரிண்ட் செலுத்த வேண்டும். அதே போல இதோ சிரியாவில் மீண்டும் ஆரம்பித்த பிரளயம். பல நாடுகள் தற்போது பின்வாங்குகின்ற சூழலால் கைதாவின் கரங்கள் ஓங்கி நிற்கின்றது. அதே போல தான் என்னதான் குடியுரிமையை பறி கொடுத்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போகணுமா இருந்தால் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு லோயர் கத்தி விட்டார். சரி, பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குளிருடைய சூழல் தற்போது மிக வேகமாகவே ஆரம்பித்து வருகின்றது. பல நாடுகளில் தற்போதைய அந்த பனிமூட்டம் ஸ்னோ இது வந்து இந்த நாட்டிலையும் அரபு நாடுகள்லையும் ரொம்ப அதிகமாக குளிருடைய தன்மையை இனி வரும் காலங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ அந்த குளிருடைய தன்மைக்கு பலருக்குமே கை கால் பித்த வெடிப்பு, அதே மாதிரி உதடு வெடிக்கிறது, இந்த மாதிரி பல விடயங்கள் வந்து சருமம் வந்து ஒரு மாதிரியாக காய்ந்த நிலைக்கு போகிறது, வறண்ட நிலைக்கு போகிறது, இந்த மாதிரி தன்மைகளுக்கு பலரும் முகம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இனி வரும் நாட்களில் குளிருடைய வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. قديما إذا المربعانية نزل فيها مطر تفسد، بمعنى أن ما تجينا برودة شديدة، لكن الأمطار كانت خفيفة لأن المسيطرة هي الرياح الشمالية، وبالتالي راح تكون المربعانية باردة مع تحول الرياح إلى الشمالية الغربية القطبية أو الرياح الشمالية الشرقية السيبيرية. فراح نلاحظ أجواء باردة في المربعانية هذا العام نتيجة سيطرة هذه الرياح الشمالية، والله أعلم. சிரியாவின் தற்போதைய நிலை. கைகோர்க்க வந்த நாடுகள் அனைத்தும் பின்வாங்குவது ஏன்? தனியாக நின்று போராட வேண்டிய சூழலில் பல இராணுவ கட்டளை குழுக்கள் தன்னுடைய இராணுவ கேம்ப்களையும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்ணிவிட்டு உடனடியாக அவங்க வந்து ஒவ்வொரு ஏரியாவாக தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. கிளர்ச்சியாளர்களுடைய ஆக்கிரமிப்பு ரொம்பவே வேகமாகவே அதிகரித்து அந்த நாட்டை சூழ்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல தான் காமினி மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கிறாரு. காமினியோட ஒன்று சேர்ந்த பல பேர், நசரல்லாவாக இருக்கட்டும், அதே மாதிரி யஹ்யா சின்வார் அவர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்மாயில் ஹனியவாக இருக்கட்டும், எல்லாருமே எலிமினேட் செய்யப்பட்டுட்டாங்க. இப்போ கடைசியாக கைகோர்த்து இருக்கிறது சிரியாவினுடைய ஆசாத் அவர்கள். அவருடைய நிலைமை என்னவாகும் அப்படின்றது தான் தெரியாத சூழலில் இருக்குது. ஏன்னா அந்தளவு போராட்டம் வெடித்திருக்குது சிரியாவில். அதே மாதிரி சிரிய நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிதான் அவங்களுடைய சிலைகள் உடனடியாக நினைவு சின்னங்கள் சிலைகள் அனைத்துமே உடைத்து தகர்த்தெறியப்படுகின்றது. தற்போதைய சூழலில் சிரியா நாட்டினுடைய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் போராட்ட சூழலும் மிகவும் ஒரு அமைதியின்மையான சூழலும் ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து ஒட்டுமொத்த அரபு நாடுகளையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாட்டுக்குள்ளே உள்நாட்டு போர் வந்து இப்போ லிபியா மற்ற நாடுகளில் இருந்த போர் நிலைமை வந்து இப்போ கடைசியில் சிரியாவிலையும் ஆரம்பிச்சிருக்குது. பல இராணுவங்கள் தங்களுடைய செக் பாயிண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டு போகிறாங்க.
باتجاه الساحل. மிக முக்கியமான தகவல், தற்போது கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர், அதாவது 9,132 பேருடைய குடியுரிமை போலியானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய சூழலில் 99 நாட்களுக்குள்ள இது வந்து பார்த்திங்கன்னா பதிவாகி இருக்குது. மனித வளத்துக்கான பொது ஆணையகம் இந்த சான்ஸை வழங்கியிருக்கிறாங்க. யார் யாருடைய குடியுரிமை இப்போது பறிக்கப்பட்டிருக்குதோ, யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை வந்து இழக்கக்கூடிய சூழல் இருக்குதோ அவங்களுடைய தொழிலாளர்கள் அவங்களுக்கான லேபர் சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க. அவங்களுக்கு புதிதாக யாரையும் வந்து அப்ளை பண்ண முடியாத தொழிலாளர்களா. ஆனால் அவங்களிடம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள வந்து உடனடியாக இவங்க வேறொருத்தருக்கு மாற்றி கொடுக்க, அதாவது ரிலீஸ் தனாசர் எடுக்கிறதுக்கோ அல்லது அவங்களுக்கு மற்ற ஏதாவது ஒரு வேலைகள் செய்கிறதுக்கோ அனுமதியை வழங்குறதுக்கான வாய்ப்பு வழங்கி இருக்கிறாங்க மனித வளத்துக்கான பொது ஆணையகம். இந்த சூழல் வந்து மிக முக்கியமான சூழல். இதை யாரெல்லாம் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரியலை. அப்படி பயன்படுத்திட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, வாய்ப்பு கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வந்து. ஆனால் அப்படி இல்லாமல் கஃபீல் சத்தமே இல்லாமல் இருந்துட்டு அவங்களுடைய பிரச்சனையை முடிச்சுட்டு அவங்க நாட்டை விட்டு போயிட்டாங்கன்னா கடைசியில் மாட்ட போகிறது நீங்கள் தான். குறிப்பாக இது வந்து வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது. ஏன்னா கம்பெனி, கடை, வீடு அவங்க தொழிலாளர்களுக்குரிய பிரச்சனைகளை முடிச்சுட்டே போயிடுவாங்க. ஆனால் அதே வெளியில் வேலை செய்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட அக்காம அடிச்சுட்டு அவங்க உங்களை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. هناك إجراءات ودراسات دقيقة حول ملف الجنسية الكويتية، فتبدأ العملية بورود معلومة من إدارة الجنسية الكويتية حيث يتم رفعها إلى إدارة البحث والمتابعة للنظر فيها. تقوم إدارة البحث والمتابعة بإجراء تحقيق شامل وبحث وتحري دقيق حول الملف وفق الإجراءات المتبعة. بعد استكمال التحقيق يحال الملف إلى إدارة المكتب الفني حيث يتم التأكد من جميع الجوانب وصياغتها بطريقة شاملة من الناحية القانونية، ثم يرفع الملف إلى المدير العام لإجراء دراسة دقيقة والتأكد من استكمال كافة المتطلبات. يتم إحالة الملف إلى سيد وكيل القطاع لدراسته بشكل أكثر تفصيلا لضمان تحقيق الدقة والشفافية. من ثم يحال الملف إلى أمين السر اللجنة العليا لتحقيق الجنسية الكويتية. تجري هنا دراسات إضافية للتأكد من صحة البيانات ومن جميع الشروط، ثم يتم رفع الملف إلى رئيس اللجنة العليا لتحقيق الجنسية الكويتية برئاسة معالي النائب الأول وزير الدفاع وزير الداخلية الشيخ فهد اليوسف والأعضاء المتواجدون. يتم خلال الاجتماع تقديم شرح دقيق للملف ومناقشته تفصيلا. فهنا تتخذ اللجنة العليا القرار النهائي بناء على ما تم استعراضه وتحليله خلال الاجتماع. تمثل هذه الآلية إطارا شاملا ودقيقا لضمان ودراسة جميع الملفات وفق معايير عادلة وشفافة، مع ضمان عدم ظلم أي شخص والتحقق من استيفاء جميع المستحقين الشروط والمعايير المعتمدة. எத்தனையோ பெட்டி கேஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தரும் இப்போ திருமணமானவங்க, விவாகரத்தானவங்க அப்படின்னு ஒவ்வொருத்தருமே போலியில் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆர்டிக்கல் 8 பற்றின பிரச்சனை. கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. என்ன தான் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம், என்ன தான் கடைசி முடிவு எடுக்கிறாங்க கவர்மெண்ட்றதை பார்ப்போம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு லோயரே கத்தி விட்டார். ஏன்னா நிறைய பேர் வந்து திருமணம் முடித்தவங்க குவைத்திகளை வெளிநாட்டவர்கள் தொடர்ந்து லோயர் ஆஃபீஸுக்கு அலைகிறதா இருக்கிறாங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. أغرب كلام ممكن يصدر للمحامي، لا حد يجيني من صدقي والله. قاعد ما شاء الله قاعد الحين برا الريسبشن متروس واتصالات في مواعيد جايين كلكم نفس القضية الثامنة شو نسوي؟ أنا ما بيدي شيء. التظلم اصبر شوية، أسبوعين زمان إن شاء الله وتتضح الرؤية. يمكن قبل، يمكن أتوقع أنا يعني عشان تعرفون شلون تظلمون، شلون تسوون كذي. أنا تحولت من محامي إلى طبيب نفسي. ايوه انا ظروفي وانا كذا وهذه اوراقي وشوف وانا ما غلط، واللي تقول انا معاقه، واللي عمية ما تشوف مسكينه تقول انا معاقه، انا وين واللي انا ما اعرف شيء، وزوجي فيه سرطان. حالات تدمي قاعد تبكي وغيره. انا شنو بايدي؟
انتم فلوسكم واجد، حياكم الله، تفضلوا ادفعوا استشاره وتفضلوا. بس ما بيدي شيء، لا انا ولا غيري من المحامين. نبي احد يطمنا. والله العظيم اشارككم الالم، ومو وقت اتربح من وراء ناس في ظروفهم التعبانه اللي حاليا، اللي فيكم كافيكم، الله يخليكم. لا انا ولا غيري. اصبر شوي، واحنا بديرة الخير، الكويت دولة الخير وبلد الإنسانية. اصبروا، ما ينقطع رزق أحد إن شاء الله، وما ينظلم أحد بهالبلد. اصبروا شوي. اللي برا راح استقبلكم، بس ما، والله العظيم ما أدري شو أقول، قسما بالله والله العظيم ما أدري شو أقول. ما بي موكلين، بس مو كذي. ادري قاعد ما تدرون شو تسوون. سوات الله ابرك. تذكر دائما اللي انت فيه حاليا، هل هو بدون علم الله؟ تقولي لا اعوذ بالله بعلم الله. زين طيب، صار غصبا عن الله سبحانه وتعالى ولا برضاه؟ استغفر الله، اكيد بامر الله وبعلم الله. اذا الله قاعد يشوفكم، تشكرون تكفرون، اختبار من الله. هذه الدنيا حياة اختبار، شوي شوي، واحنا بديرة خير. تدعون وحسبي الله. اصبروا شوي، ولا تروحون حق محامي ورا محامي ورا محامي ورا محامي. فلوسكم واجد، وفلوسكم انا احس هذه والله لو اخذها استشاره احس ليش؟ خلونا نشتغل شغلنا حق قضايانا الطبيعيه. جزاكم الله خير، والله يكون بعونكم وقدر كل اللي انتم فيه. بس تذكروا دائما واكرر، احنا في الكويت بلد الخير والانسانيه، ما حد ينظلم عندنا ان شاء الله. السلام عليكم. யாருமே வராதிங்கப்பா அப்படின்ட்டாரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க வெளிநாட்டவர்கள்லாம்னு. அதே போல தான் மினிஸ்ட்ரி ஆஃப் அவுகாஃப் 45 நிமிட பீரியட்டுக்குள்ளே உடனடியாக வந்து முவாதீன்களும் சரி பள்ளிகளில் அதான் ஒலிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. முவாதீன்கள், அதாவது குறிப்பாக பள்ளிகளில் இமாம்களும் முவாதீன்களும் நிச்சயமாக ஃபிங்கர் பிரிண்ட் இனிமேல் வைக்கணும். பஸ்மா பயோமெட்ரிக்கில் இது வந்து பஸ்மா வந்து கொண்டு வந்துட்டாங்க வேக்கன்சி பிளேஸுக்கும். அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா கல்வி அமைச்சு 3 விதமான பஸ்மாக்கள், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் செக்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. காலையில் ஒன்று, அதுக்கப்புறம் இடைப்பட்ட டைமில் ஒன்று, அவங்க எக்ஸிட் ஆகி போகும்போது ஒன்று. இதில் வந்து பார்த்திங்கன்னா பல ஆசிரியைகள் குறிப்பாக வந்து நேரம் தவறி வாரதாலையும், அதே மாதிரி அவங்க வேலைக்கு வாரதில் சில பிரச்சனைகள் இருக்கிறதாகவும், நிறைய பேர் வந்து சொல்லாமல் கொள்ளாமல் லீவ் எடுத்துடுறாங்க அப்படின்றதாலையும் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ரொம்பவும் நல்ல விடயம் தான். ஆனால் டிராஃபிக் தான் அதிகமாகும் ரோடுகளில். நேற்றைய தினம் 7வது ரிங் ரோட்டில் நடந்த கோர விபத்து, பலத்தியா அந்த முனிசிபாலிட்டி வண்டியோட, குப்பை வண்டியோட ஒரு வண்டி மோதினத்தில் கிட்டத்தட்ட 5 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறாங்க. 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் 7வது ரிங் ரோடு இப்போ மெயின்டெனன்ஸ் நடக்குது. ஆனாலும் ரோடு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப டேஞ்சரான ரோடு தான். அப்தலி ரோடு எப்படியோ, சால்மி ரோடு எப்படியோ, அதே மாதிரி தான் இந்த ரோடும். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகன ஓட்டுநர்கள். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் 7வது ரிங் ரோட்டை சொல்லும்போது, இப்போ இந்த கேமராக்கள் இருக்குது, சைனிங் போர்டு கேமரா, அந்த பெரிய தலை கேமரா, ரைட் சென்டரில் இருக்கிற கேமரா, அதை மட்டுமே கவனிச்சுட்டு போகாதீங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இல்லாமல் வலது பக்கமும் வண்டியில் இந்த மாதிரி கேமரா நிறுத்தி வச்சுருப்பாங்க. ரொம்ப கவனம். அதே மாதிரி முடிந்த வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கோங்க. பிரிகேடியர் ஜெனரல் ஹாலித் அல் அத்வானி அவர்கள் தெரிவித்தது என்னென்னா, தயவு செய்து முடிந்த வரைக்கும் ஓட்டுநர்களை ஃபோன் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க. கையில் ஃபோனை எடுக்காதீங்க, ஹோல்டரில் ஸ்டாண்டில் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாண்டில் வச்சு நீங்கள் வேண்டிய மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஆனால் கையில் ஃபோன் எடுக்காதீங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. கால் கூட பேசலாம், நீங்கள் ஹெட்ஃபோனில் அழகாக பேசலாம், அதுக்கு கூட அனுமதி இருக்குது. அடுத்ததாக லண்டன் போகக்கூடிய ஃப்ளைட் இன்றைய தினம் ஸ்தம்பிதமாகியிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வானிலை ஃபுல்லாகவே ஸ்னோ மற்றும் பனிமூட்டம். யாருக்கெல்லாம் அமெரிக்காவுக்கு போய் வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடணும்ப்பா அப்படின்னு. அமெரிக்கா 13 மில்லியன் பேர் அப்படியோ ஸ்ட்ரக் ஆகி இருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய சில மாகாணங்கள் அப்படியோ உறைய போகுது அப்படின்னு தெரிவிக்கிறாங்க.
அக்கறைக்கு இக்கரை பச்சை அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டில் அந்த அழகான நாட்டில் இருக்காமல் கடைசியில் இங்கே வந்து ஸ்னோ ஒவ்வொரு நாளும் சவலால் ஸ்னோ அள்ளுறதும் வீட்டுக்கு மேலே ஸ்னோ அள்ளுறதும் குளிரில் உறைஞ்சி போகிறதுக்கும் பார்க்க அங்கேயே போய் செட்டில் ஆகிருக்கலாம், நம்ம நாட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ எத்தனையோ பேர் அதுதான் நினைக்கிறாங்களாம். என்னுடைய கஃபிலுடைய சகோதரர் இருக்கக்கூடிய ஏரியாவில் கூட இப்போ ரீசெண்டாக கலிஃபோர்னியா பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுச்சு, இப்போ பூகம்பம் வந்துச்சு. இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களே சொல்கிறாங்களாம், இங்கே இருந்தால் எவ்வளவோ பெட்டர்னு தோணுது, நாங்கள்லாம் இங்கே வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு. நம்ம நினைக்கிறது தான் அமெரிக்காவுக்கு போனால், லண்டன் போனால், இத்தாலி போனால், ஜெர்மன் போனால், ஃப்ரான்ஸ் போனால் சும்மா சூப்பராக வாழலாண்டா அப்படின்னு. ஆனால் அங்கே போன பிறகு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. அதே போல் இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்கிற உதாரணம் சில நேரங்களில் நம்மளுக்கே அது பொருத்தமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் உங்களுடைய மொபைல் ஐடியை செக் பண்ணிக்கோங்க, அடிக்கடி ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. அக்காமா கேன்சல் ஆகி இருந்துச்சுன்னா நினச்சிக்கோங்க உங்களுடைய கஃபீலுக்கு ஆப்படிச்சிட்டாங்கன்னு, இல்லை உங்கள் கஃபீல் உங்களுக்கு ஆப்படிச்சிட்டாருன்னு. கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவுசெய்து இந்த புதிய சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல செய்தியில் சந்திக்கலாம்.